அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ருத்ரா மீடியா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அன்பார்ந்த பார்வையாளர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. தமிழ் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் 15ஆம் நாள் ஆகும். இன்று சர்வ ஏகாதசி எனும் மிக முக்கியமான விரத நாள். இன்றைய பொழுதை நல்ல முறையில் தொடங்கவும், சுப காரியங்களை திட்டமிடவும் நேர கணக்கீடுகள் மிகவும் முக்கியம். இன்று காலை 10:30 முதல் 11:30 வரை நல்ல நேரமாக உள்ளது. அதேபோல் மதியம் 12:45 முதல் 1:30 வரை மற்றொரு நல்ல நேரமாகும். தவிர்க்க வேண்டிய நேரங்களை கவனித்தால், இன்று ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை அமைகிறது. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரையிலும், குளிகை காலை 9 முதல் 10:30 வரையிலும் உள்ளது. சூலம் தெற்கு திசையாக காட்டப்படுகிறது. இதற்காக பரிகாரமாக தைலத்தை பயன்படுத்தலாம். இன்று திதி மதியம் 12:17 வரை ஏகாதசி. அதன் பிறகு துவாதசி தொடங்குகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்று அதிகாலை 4:57 வரை ரோகிணி, அதன் பிறகு மிருகசீரிஷம் நட்சத்திரம் நிலவுகிறது. இன்றைய யோகம் காலை 6:35 வரை சித்த யோகமாகவும் அதன் பின் யோகமாகவும் உள்ளது. இன்றைய சந்திராஷ்டமம் துலாம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு வருவதால் கவனமுடன் செயல்பட வேண்டும். இப்போது 12 ராசிகளுக்கான விரிவான பலன்களை பார்ப்போம். முதலாவதாக மேசராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணும் நாளாக அமையும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இன்று வேகம் எடுக்கும். உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் காண்பீர்கள். உங்களின் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேற இன்று வழி பிறக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று லாபம் தரும் நாளாக அமைய போகிறது. எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும். பழைய கடன்களை அடைக்க இன்று சாதகமான சூழல் அமையும். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது பாராட்டுகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. கணவன் மனைவி இடையே அன்பு அதிகரிக்கும். நண்பர்களின் உதவி சரியான நேரத்தில் கிடைக்கும். சொத்து சார்ந்த பிரச்சனைகளில் தீர்வு காண்பீர்கள். மன அமைதியுடன் இன்றைய நாளை கழிப்பீர்கள். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று சுகமான மற்றும் மகிழ்ச்சியான நாளாக அமையும். உறவினர்களின் வருகையால் வீட்டில் சந்தோஷம் பொங்கும். புதிய பொருட்களை வாங்குவதற்கு இன்று யோகமான நாள். பயணங்களால் அனுகூலம் உண்டாகும். வேலையில் இருந்த பணிச்சுமை குறையும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல செய்திகள் வந்து சேரும். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். கடகராசி நேயர்களுக்கு இன்று எதிலும் வெற்றி பெறும் நாளாக அமையும். நீண்ட நாட்களுக்கு இழுபறியில் இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை கூடும். புதிய தொழில் தொடங்க நினைப்பவர்களுக்கு இன்று நல்ல தொடக்கம் அமையும். உறவினர்களுக்கிடையே இருந்த கசப்புகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியில் முன்னேற்றம் காண்பீர்கள். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளிடம் ஆதரவு முழுமையாக கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று மற்றவர்களின் ஆதரவு பெருகும் நாளாக இருக்கும். சமூகத்தில் உங்கள் மதிப்பு மற்றும் மரியாதை உயரும். அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். திருமண முயற்சிகள் கைகூடி வரும். வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய இன்று உகந்த நாள். பணியிடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு பலமாக அமையும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று புகழ் கூடும் நாளாக அமையும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களின் திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும். வெளிநாடு செல்ல முயற்சி வருபவர்களுக்கு சாதகமான தகவல் வரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த நண்பர்கள் சந்திப்பீர்கள்.
ஆரோக்கியம் சீராக இருக்கும். பொருளாதார ரீதியாக சேமிப்பு உயரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு நடக்கவும். வாகனங்களில் செல்லும்போது அதிக எச்சரிக்கை தேவை. பணியிடத்தில் வேலைப்பளு அதிகமாக தோன்றும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவது இன்று உங்களை பாதுகாக்கும். இறை வழிபாட்டின் மூலம் மன அமைதியை தேடிக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று மற்றவர்களின் நட்பு பாராட்டும் நாளாக அமையும். புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கையாக இருக்கவும். முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு முன் இருமுறை யோசிப்பது நல்லது. மனதிற்கு நெருக்கமானவர்களுடன் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று உயர்வான நாளாக இருக்கும். உங்களின் நீண்டகால திட்டங்கள் இன்று செயல் வடிவம் பெறும். அரசாங்க வழியில் எதிர்பார்த்த உதவிகள் எளிதில் கிடைக்கும். உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கடின உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு இன்று சுபமான செய்திகள் தேடி வரும். தடைப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். பிள்ளைகளால் பெருமை சேரும். உங்களின் பொருளாதார நிலை கணிசமாக உயரும். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நீண்ட தூர பயணங்கள் லாபகரமாக அமையும். உங்களின் பேச்சாற்றலால் பல காரியங்கள் சந்திப்பீர்கள். தெய்வ வழிபாடு மனதிற்கு பெரும் நிம்மதியை தரும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிரதி மற்றும் அன்பு நிறைந்த நாளாக இருக்கும். உங்களின் நேர்மறை எண்ணங்கள் வெற்றிக்கு வழிவகுக்கும். குடும்பத்தாரோடு சுற்றுலா அல்லது வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். உறவினர்களுக்கிடையே உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்பு வரும். வியாபாரத்தில் லாபம் இருமடங்காகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பாராட்டுகள் குவியும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மேன்மையான நாளாக அமையும். உங்களின் உழைப்பிற்கான முழு பலனையும் இன்று கிடைக்கும். பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். பழைய நண்பர்களின் சந்திப்பு உற்சாகத்தை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். பங்கு சந்தை முதலீடுகள் ஓரளவுக்கு லாபத்தை தரும். மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்தி வெற்றி பெறுவார்கள். அன்பார்ந்த பார்வையாளர்களே, இன்று ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்கள் ராசியை சொல்லுங்க. ருத்ர மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. நாளை மீண்டும் உங்கள் ராசி பலனோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரையும் உங்கள் வாழ்வில் எல்லா நன்மையும் நடக்கட்டும். ருத்ரா மீடியா சேனலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.